சார் அவர் பதவி ஏற்க போறாரு, குடியரசு மாளிகைக்கு பதவி ஏற்க போறாரு. அவர் வந்தாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு தான் நிற்பாங்க. ஒருத்தன் மட்டும் உட்காந்தான், ஒருத்தன் போய் உட்காந்தான். எதுக்குப்பா உட்கார்றாங்க? ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு உட்கார்றேன்னா. இது வைஸ்ராய் காலத்துல ஏற்பட்ட ஒரு பழக்கம். ஸ்கூலுக்கு பாலிஷ் போடுறதுக்காக உட்கார்ந்தேன். அவர் சொன்ன அதெல்லாம் வேணா, நீ போப்பா, நான் போட்டுக்கு, நீ அதெல்லாம் வேணா, நீ கிளம்புன்றார். உடனே அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். சார் சார் சார்னு சொல்லிட்டு அழுகுறான். இவர் கேட்டார், என்னப்பா அழுகிறான்? அவனுக்கு 4 பசங்களாம், குடும்பம் பெருசா, நீங்க வந்த உடனே வேலையை விட்டு அனுப்புறீங்களேன்னு அழுகுறான். வேலையை விட்டுலாம் அனுப்பலப்பா, நீ தோட்டத்தில் போய் ஏதாவது வேலை பாரு, அனுப்பி விட்டார். தோட்டத்தில் போய் செடிக்கு தண்ணி ஊத்துன்னு. இப்போ ஒரு ஆட்சி காலம் முடிஞ்சிச்சா, கிளம்புனாரா? இந்த வந்தப்போ ஒருத்த உட்காந்து அழுதாலும் அவனை கூப்பிடு, தோட்டத்துலேருந்து அவனை கூப்பிடுன்னாரு. வந்தான். வந்த உடனே சொன்னாரு, என்னமோ நான் உன்னை வேலையை விட்டு அனுப்புனேன்னு சொன்னேன், இப்போ என்னையவே வேலையை விட்டு அனுப்புறாங்க தெரியுமா? என்னையவே வேலையை விட்டு அனுப்புறாங்க தெரியும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே பேன்னு பார்த்தான். இந்த தோட்டத்துக்குலாம் நீ எப்படி தண்ணி அடிப்பேல, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணு. இந்த என் பெட்டியை காமிச்சு, அவருடைய பெட்டியை காமிச்சு, தோட்டத்துக்கு எப்படி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவியோ அப்படி இந்த பெட்டியில தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுன்ற. அவன் பயந்து போய் பார்க்கறான். ஏன்னா பெட்டியில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இவரோட துணியெல்லாம் இருக்கும். இதுல எப்படிங்க நான் தண்ணி அடிக்க முடியாதுன்றான். நீ அடிப்பா அப்படின்றாரு. அப்புறம் அவன் அந்த ஸ்ப்ரே பண்றான். அப்ப ஏபிஜே சார் சொன்ன வார்த்தை, குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அப்துல் கலாம் செல்லும் போது ஒரு தூசியை கூட எடுத்து செல்லவில்லை என்பது இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காக இதில் தண்ணீர் தெளின்னு சொன்னார். அறம் செய்ய விரும்பு.